ஹலோ எவ்ரிஒன். வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த வீடியோவில் புதுசாக எதுவும் பார்க்க போறதில்ல. ஜஸ்ட் வந்து நம்ம பைத்தான் ஃபார் பிகினர்ஸ்க்கான சீரிஸை வந்து நம்ம இந்த வீடியோவோட என் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். பிகாஸ் நம்ம பைத்தான் இருக்கக்கூடிய எல்லா பேசிக் கான்செப்ட்ஸும் வந்து கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பேசிக்ஸும் கத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன பேசிக் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அதாவது நம்ம பிகினர்ல இருந்து இன்டர்மீடியேட்டுக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணணும். ஸோ இன்டர்மீடியேட்டாக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட பிகினிங் ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் நிஞ்சாஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் அந்த பிளாட்ஃபார்ம் தான் வந்து எல்லா பேசிக்ஸ் ப்ராப்ளம்ஸும் வந்து சால்வ் பண்ணி கத்துக்கிட்டேன். ஸோ நான் அந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா, பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதை என்ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து இந்த வெப்சைட்ல தான் வந்து நான் என்னோட பேசிக் ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ணி கத்துக்கிட்டேன். ஸோ அதையும் வந்து உங்களுக்காக சஜெஸ்ட் பண்றேன். ஓகேவா? அவ்வளவுதான். இதை நீங்க ப்ரொமோஷனலாம் எடுத்துக்க வேணாம். ஓகேவா? சோ நீங்க அந்த கோர்ஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னா, அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 பேசிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு டாபிக்லயும் பாத்தீங்கன்னா 5 to 6 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சோ வந்து மொத்தம் அரௌண்ட் 40 ப்ராப்ளம்ஸ் கிட்ட இருக்கும். சோ நீங்க அத எல்லாத்தையும் வந்து நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அப்படி உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரலைன்னா அதுலயே வந்து சொல்யூஷனும் குடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிகினர்ல இருந்து ஒரு இன்டர்மீடியேட்டுக்கு போறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் குடுத்தா எப்படி வந்து அத பைத்தான்ல சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிரும். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பேசிக் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து மீடியம் ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். சோ அந்த மீடியம் ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்றதுக்கு நான் சஜெஸ்ட் பண்ற வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, LeetCode. சோ நம்ம சேனல்லயே பாத்தீங்கன்னா, LeetCode வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஈஸி அண்ட் மீடியம் கொஸ்டின்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு வரோம். சோ நீங்க அத ஃபாலோ பண்ணா கூட உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? சோ நீங்க வந்து பிகினர்ல இருந்து இன்டர்மீடியேட் ஆக மினிமம் 2 to 3 மந்த்ஸ் ஆவது ஆகும். பிகாஸ் நானும் அப்படிதான் ஆனேன். எடுத்த உடனே வந்து நானும் இந்த அளவுக்குலாம் வரல. நானும் 2 to 3 மந்த்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு அண்ட் தென் தான் வந்து இவ்வளவு தூரம் நானும் கத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து உங்களாலயும் வந்து பைத்தான்ல வந்து இன்டர்மீடியேட் லெவலுக்கு ஆக முடியும். சோ இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். ஜஸ்ட் வந்து நம்ம இந்த சீரிஸ வந்து எண்ட் பண்ண போறோம். அதே மாதிரி நீங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பேசிக்ஸ் கத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா குடுக்கறதுக்காக மட்டும் தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஜஸ்ட் நீங்க போக போக உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். சோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் குடுத்தா இந்த மாதிரி தான் போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து லாஜிக் பில்ட் பண்ணக்கூடிய ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ வந்து ட்ரை பண்றத மட்டும் விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்களால வந்து கண்டிப்பா வந்து இன்டர்மீடியேட் லெவலுக்கு ஆக முடியும். மேபி வந்து நீங்க தொடர்ந்து எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க எக்ஸ்போர்ட் கூட ஆகலாம். சோ அது உங்களோட எஃபோர்ட்ல இருக்கு. ஸோ ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த சின்ன வீடியோக்கு. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம கோட்மெயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த என் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.